கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்தில் இருக்கிற காடாம்பள்ளி பார்த்திங்கன்னா, இதை சுற்றுப்பட்ட கிராமத்தில் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து இந்த வருஷம் வந்து பருவமழை பெய்யாதனால பயங்கர தண்ணி கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாத இப்போ பார்த்திங்கன்னா, இந்த குளம் உங்களுக்கே தெரியும், டோட்டலாக வறண்டு போச்சு. இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி குடிநீர் ஆதாரமாக இருந்தது. அதுவும் இல்லாத இந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்து நாங்கள் வந்து முந்திரி, பலா இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து தண்ணி எடுத்து மருந்து அடிக்கிறது, அந்த புதுசாக வர கன்றுங்கள்லாம் நட்டு வளர வைக்கிறது, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரி இங்கே சுற்றுப்பட்டு இருக்கிற குளத்துல எல்லாத்துலேயும் வந்து தண்ணி வறண்டு போனதுனால எங்களுக்கு இந்த முந்திரி, பலாக்கெலாம் வந்து சரியான விளைச்சல் இல்லை. அதுவும் இல்லாத இந்த பருவமழை பெய்யாதனால பயங்கர வறண்டு போய் முந்திரி, பலாலாம் வந்து எல்லா பயிருமே வந்து கருகி போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தண்ணி கஷ்டமாக இருக்கிறதுனால இங்கே நம்ம சுற்றுப்பட்டு இருக்கிற கிராமத்தில் எல்லாம் வந்து ஆடு, மாடு எல்லாமே வந்து இந்த குளத்துல தான் வந்து தண்ணி குடிக்கும், குளத்துல தான் வந்து இது பண்ணும். அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா, தண்ணி வசதி தண்ணி டோட்டலாக இல்லாதனால ஆடு, மாடுலாம் பயங்கர கஷ்டப்படுது. அதுவும் வளர்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆழ்துளை கிணறு மாதிரி போட்டு ஒரு போர்வெல் போட்டு எங்களுக்கு இந்த குளத்தை நிரப்பி கொடுத்தா, ஏதோ இந்த வருஷம் இல்லை வர காலங்களில் எங்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்காமல் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். பண்ருட்டி அடுத்த மேல்மாம்பட்டு கிராமத்தில் விவசாயி ராமர் கடந்த 40 வருஷமாக நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த விவசாயத்தில் மானாவாரி மகசூல் தான். மானாவாரி மழையை நம்பி எங்கள் கிராமம் இருக்குது. குடி தண்ணீருக்கு கூட வழி இல்லாத தற்சமயம் பருவ மழை பெய்யாத ரொம்ப கஷ்டமாக முந்திரியை தான் நம்பியே விவசாயம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பலா மரத்தை நம்பியே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால் பருவமழை வடகிழக்கு பருவமழை இல்லாததில் ரொம்ப 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 பாதிக்கப்பட்டு போய் நாங்கள் இருக்கிறதால எங்கள் ஏரியாவில் குளம், குட்டை, ஆடு, மாடு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத வறண்டு போய் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். கிராம மக்களே கஷ்டப்படுறோம். அதனால் வந்து ரொம்ப சிரமப்பட்டு முந்திரியும் சரியான முறைக்கு எல்லாம் பூ கருவுது. மழை இல்லாததில், சத்து இல்லாததில். அதே மாதிரி பிஞ்சு 1-2 பிஞ்சு விட்டது கூட கருவி போச்சு, வாடி போச்சு, வதங்கி போச்சு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். பலாமரமும் மகசூல் கிடையாது. எல்லா பிஞ்சியும் விட்ட பிஞ்சியாகவே இருக்குது. பெருக்கிறதுக்கு மழை நீர் இல்லாததில், மரத்தில் சத்து இல்லாததில் பிஞ்சியும் நல்ல மகசூல் கிடையாது. முந்திரியிலையும் மழை இல்லாததில் மகசூல் கிடையாது. ரொம்ப மூணத்தில் ஒரு பகுதி கூட மகசூல் கிடையாது. இந்த விவசாயத்தை நம்பியே நாங்கள் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கம் ஒரு உதவி செஞ்சால் நல்ல கூடுதல் எங்களுக்கு மன திருப்தி இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.